ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் மெலன், இந்த தர்பூசணி தண்ணிப்பழம் பண்ணுற அலப்பறைகள்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த விஜய் டிவி மேலே இவனை சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கூப்பிடக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளும், சன் டிவிலாம் கூட இதால் கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணுது. ஒன்றுமே இல்லாத, ஒரு திறமையும் இல்லாத இந்த மாதிரியான தற்கூரிகளுக்கு, கோமாளிகளுக்கு நீங்கள் கொடுத்ததனுடைய இடம். இது சமுதாயத்தில் எவ்வளோ பேர் வந்து திறமை வாய்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. சமூக ஊடகங்களில் பாருங்க, போயிட்டு சமூக வலைதளங்களில் அவங்களுடைய திறமையை, அளப்பரியா திறமையை காட்டிட்டு இருக்காங்க. நடிப்பாகட்டும், நடனமாகட்டும், எவ்வளோ வகையான திறமைகளோட எவ்வளோ பேர் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாமல் இந்த மாதிரி வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து வராமல் அவங்க அந்த ஒரு ஒரு குழுவுக்கு மட்டுமே தெரிந்த நிலைமையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு உற்சாகப்படுத்தி ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குற வேலையை பண்ணாமல், இந்த தண்ணி பழத்தை நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாதவன பிக் பாஸில் கூப்பிட்டு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டு அவங்க ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்றாங்க போல. இதெல்லாம் நீங்கள் பண்ணதனுடைய விளைவு. அவன் இன்னைக்கு வந்து பண்ண விஷயங்கள்லாம் பாருங்க. இந்த திவ்யா கிட்ட வந்து அவ்வளோ வந்து ஆபாசமாக நடந்துக்கிறான். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ காமெடின்ற பேர்ல அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு மடியில படுத்துக்குவா, உனக்கு வந்து வெளியில் ஆள் இருக்கா, கழட்டி விட்டுரு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. அப்புறம் வந்து அப்படி தாண்டி போகும்போது அந்த பொண்ணு மேலே இருந்து வாசனை வரும். பா, என்ன ஒரு மாதிரியா வாசனை அப்படின்ட்டு பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. எப்படி வந்து பிக் பாஸ் டீம் வந்து அமைதியாக இருக்குது. இந்த 4th சீசன் நினைக்கிறேன், 3rd சீசன், அதில் வந்து சரவணன் எப்போ எங்கேயோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பார். நான் தப்பு பண்ணிட்டேன், பஸ்ஸில் போகும்போது சில பெண்களை நான் இடிச்சிருக்கேன், அது வந்து சின்ன வயசு, அந்த மாதிரியான தவறுகளை நான் அந்த நேரத்தில் செய்துட்டேன், அதை நான் இப்போ உணரும் போது அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய அசிங்கம் நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். அதுக்கு போய் வந்து அந்தால அப்படியே கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு வெளியில் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அதனுடைய உண்மையான காரணம் என்பது வேற. வீக்கெண்டில் கமலஹாசன் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது இதே சரவணன் பக்கத்தில் சாண்டி மாஸ்டர் இருப்பாப்புல. இப்போ பாரு, இதை சொல்லுவான் பாருன்னு கமலஹாசன் ஒருமையில் ஏதோ கமெண்ட் வச்சிருப்பாப்புல. அதை கேட்டுட்டு தான் வந்து ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படுதுன்னு அன்றைக்கே வந்து நடந்த இந்த நிகழ்வுக்கு சரவணனை வெளியே அனுப்புன மாதிரி ஒரு சீனை போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சரவணனை வந்து நீங்கள் அவர் எப்போ நடந்த ஒரு விஷயத்தை இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிடும். பெரிய ஒரு தொலைக்காட்சி இது, நிறைய பேர் பார்க்கக்கூடிய வந்து ஒரு நிகழ்ச்சி இது, இதில் வந்து எதிர்கால சந்ததியினருக்கு தவறான முன்னுதாரணம் ஆகிடும்ட்டு அவ்வளோ கவலைப்பட்ட இந்த பிக் பாஸ் டீம் இந்த தர்பூசணியை கொண்டு வந்து அவன் வந்து ஆபாசமாக பேசுறது, ஆபாசமாக நடந்துக்கிறது, மேலே சட்டை இல்லாமல் அருவருப்பாக இருக்குங்க. எப்படிங்க நீங்கள் வந்து அவனை அனுமதிச்சிங்க? என்ன அதான் இங்கே வந்து திறமைக்கு வந்து எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இல்லை அப்படின்னு வந்து இருக்கக்கூடிய திறமையாளர்களுக்கு ஒரு மன சோர்வை ஏற்படுத்துறீங்க. இப்போ பாருங்க, இந்த தர்பூசணி மாதிரி நிறைய பேர் கிளம்பிட்டான். மூஞ்ச கோணையா வச்சு இது பண்ணுறது, அசிங்கமாக அருவருப்பாக வந்து வீடியோ போடுறது, கோமாளித்தனம் பண்ணுறது, ஆபாசமாக நடந்துக்கிறது பண்ணுறதெல்லாம் பண்ணின்னு இப்போ தர்பூசணியை வந்து இப்போ இவனவே கூப்பிட்டு வந்து பிக் பாஸில் கூப்பிட்றாங்க, சன் டிவியில் கூப்பிட்றாங்க, பல நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்றாங்க, அவனை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. அதே மாதிரி நாமளும் வந்து நம்மளை வந்து கமெண்ட்ல கழுவி ஊற்றினாவோட பரவாயில்ல, இதே மாதிரி இந்த ரூட்டை பிடிச்சி நாமளும் மேலே வரலான்ட்டு தரமே இல்லாமல் பைத்தியக்காரத்தனமாக பல வேலைகளை செய்துட்டு இருக்கானுங்க இவனை வழிவகுத்தி வந்தவர்கள். இதுதான் நீங்கள் வந்து கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்குது. பிக் பாஸ் டீம் பண்ண விஷயங்கள் இதுதான். அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் உள்ள வந்து பேசக்கூடிய விஷயங்கள், ஒரு பெண்கிட்ட வந்து அது மாதிரி அசிங்கமாக நடந்துக்கிறான். அவங்களே வந்து நம்ம சொன்னோம், ஆரம்பத்திலே வந்து கட் பண்ணாமல் அவனை வந்து கிண்டல் பண்ண விட்டுட்டு அசிங்கமாக அவன் பேசுறதுக்கெல்லாம் வந்து அமைதியாக இருந்துட்டு அது அதுக்கப்புறமா ஒரு 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 நேரத்தில் ஹிட் ஆகும்போது இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? அது என்ன கண்டிக்க போகிறாங்க? அவள் தான் சீசனே முடிய போகுது. இது எதுவுமே வந்து அதை கண்டிக்க போகிறது இல்லை. வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ண போகிற ஒன்றும் கிடையாது. இது ஒரு விஷயம். தர்பூசணிக்கும் திவ்யாவுக்கும் நடந்த சண்டை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா உள்ளே வராங்க. சாண்ட்ரா வெளியே போய் பார்த்துருப்பாங்க அவங்க என்னென்ன மாதிரியான கேவலமான வகையில் அவங்க கேம் விளையாடினாங்க, பின்னாடி பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க அவங்கள நியாயப்படுத்திக்கிறதுக்கு இல்லைன்னா செய்த தப்புக்கு வந்து ஏதாவது ஒரு முட்டு கொடுத்து தப்பிச்சுக்கிறதுக்காக, இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து ஒரு சீனை ஒன்று போட்டுருந்தாங்க. என்ட்ரானோடனே பிரஜன் கிட்ட வந்து 20 வருஷமாக நான் வந்து கல்யாணம் ஆகி உன்னை பிரிஞ்சதுலேருந்து 20 நாள் நான் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி
அது ஒரு கிரிஞ்சா இருந்ததுங்க. யாருமே 20-25 வருஷம் வாழலையா? அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக பல வருஷம் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு போய் எவ்வளோ சொல்லணும்னா துயரத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேருங்க குடும்பத்துக்காக கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு, மனைவி கணவனை பிரிஞ்சு, இந்த மாதிரி உறவுகளை பிரிஞ்சு, வாழ்க்கைக்காக, பண தேவைக்காக தங்களுடைய எல்லா உணர்வுகளையும் அடக்கி, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? ஓவர் சீனுங்க அது. கிரிஞ்சு இந்த மாதிரி கிரிஞ்சு ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் எடுத்துட்டு சாண்ட்ரா வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து சில கிரிஞ்சு வேலைகளை பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த பார்வதி இஷ்யூல பார்வதியும் கமருதீனும் பண்ண தப்பு எட்டி வச்சாங்க. அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு பய உணர்வு கூட வந்திருக்கும். அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயங்களை யாருமே வந்து நம்பத்துக்கு தயாராக இல்லை. அவங்க ஆக்டிங் போட்டாங்க, ட்ராமா பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய ட்ராமாலாம் வந்து பண்ணதால அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அதனால பார்வதியும் கமருதீனும் பண்ணது தப்பு நம்ம நியாயப்படுத்தலை. அது தப்பு தான். ஓகேங்களா? அது வரைக்குமே தப்பு தான். ஆனால் சாண்ட்ரா பல வேலைகள் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ ரம்யா கிட்ட போயிட்டு ரம்யா கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து தப்பாக பார்த்துட்டு வந்திருக்க, நான் உன்னை வந்து பாம்புலாம் சொல்ல. ஸோ அந்த இஷ்யூவில் வந்து ரம்யாவும் வந்து அதை சரியாக பார்க்காம தான் உள்ள வந்து கேள்வி கேட்டாங்க. நமக்கு போடுது. ஏன்னா நாமளும் அந்த வீடியோவை பார்க்கும்போது சாண்ட்ரா வந்து அந்த மாதிரி பாம்பு அந்த மாதிரி ரம்யா வச்ச குற்றச்சாட்டுல சொன்ன வார்த்தைகள் மாதிரி எதுவும் சொல்லல. ஆனால் அதுக்காக சாண்ட்ரா வந்து யாரையுமே எதுவுமே சொல்லலையா? ரம்யாவை பின்னாடி பேசலையா? அமித்தை பின்னாடி பேசலையா? சுபிக்ஷாவை பேசலையா? கனியை பேசலையா? எல்லாரையும் பேசியிருக்காங்க. எல்லாரையுமே வந்து வாய்க்கு வந்தபடி அவ்வளோ நெக்கலாக பேசியிருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ரம்யா கொஞ்சம் வந்து ஏதாவது சொல்லணுமே ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது கேட்டவுடனே அதில் ஹிட் ஆகிட்டு உள்ளே வந்து ரம்யா வந்து இப்போ எப்படி வேணா வந்து சம்மந்தமே இல்லாமல் சுபிக்ஷா கிட்ட போயிட்டு நீ என்னை நாமினேஷன் பண்ண, சுபிக்ஷா என்ன நாமினேஷன் பண்ணா பின்னாடி பேசினான்ற மாதிரி வந்து ஒரு குழம்பு புலம்பி அதை சுபிக்ஷா வந்து கேட்கும்போது தனர்ச்சிப்பார், நான் பார்த்தேன் அது மாதிரி ரம்யாவுக்கு இப்போ டவுட் வந்துச்சு. ஓ எனக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடுமா வெளியில் போய் பார்க்கும்போது. இப்படி மாற்றி மாற்றி வந்து நீ என்ன இதை சொன்ன, நான் உன்னை இதை சொன்னேன்னு சொல்லி வெளியில் போயிட்டு உள்ளே வந்து அவங்களுடைய அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா மறுபடியுமே போயிட்டு அமித்தை பார்த்துட்டு நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை, நான் வந்து சும்மா காமெடிக்கு சொன்னேன். அவர் வந்து அடிக்கடி உட்காந்துக்கிட்டு நானே கூப்பிடல, அவரே தான் வந்தாருன்னா சும்மா காமெடிக்கு சொன்னேன்ற மாதிரி அதையுமே வந்து நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அமித்துக்கு வந்து அது உடன்பாடே இல்லை. சரி ஓய்ஞ்சு போகுது, 2-3 நாள் தான் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து அமைதியாக போயிட்டார். ஏன்னா அமித்துடைய ஒய்ஃப் வெளியில் இந்த சம்பவம் நடக்கும்போது, இந்த ரெட் கார்டு இஷ்யூ நடக்கும்போது கூட ஸ்கேம்டான்னு அவங்களே வந்து அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருந்தாங்க. எக்ஸ்தலத்துலேயும் பதிவு போட்டிருந்தாங்க. அதனால் அவங்களும் செம்ம காண்டாகிறாங்க சாண்ட்ரா மேலே. ஸோ வந்து சாண்ட்ரா உள்ள வந்து திவ்யா கிட்ட வந்து பேசவே கிடையாது. கனி கிட்ட திரும்பி கூட பார்க்கல. இவங்களெல்லாம் வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திவ்யா கனி கிட்ட போனாங்கன்னா மாட்டுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம எபிசோடு முடிஞ்சு லைவில் பார்க்கும்போது கனி உட்காந்து செய்து இருக்காங்க. சாண்ட்ராவை நீங்கள் வந்து எனக்கு கேள்வின்னு சொன்னீங்க, அது ஏன் சொன்னீங்க? நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க. உங்கள் குழந்தைங்க பார்க்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ இதெல்லாம் உங்கள் குழந்தைங்க பார்த்து கற்றுக்காதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து தப்பாக தான் பேசிட்டேன், அதுக்கப்புறமா நான் ரியலைஸ் பண்ணேன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் ரியலைஸ் பண்ண மாதிரி இல்லையே அப்படின்னு திருப்பி கேட்டால் அதுக்கு வந்து பேசி மழுப்புறாங்க சாண்ட்ரா. நிறைய தப்பு சாண்ட்ரா பண்ணிட்டாங்க. இந்த நம்ம சுபிக்ஷாவை கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூபி டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க, அதையுமே சுபிக்ஷா கேட்குது. அது ஒன்றுங்கடா, அது ஒரு கார்ட்டூனில் வரல. என்னமோ இவங்க வந்து சுபிக்ஷா வந்து ஒரு ஜாலியாக சொன்ன மாதிரி, இப்போ நாயே அப்படின்னு கூட தான் இன்னைக்கு வந்து சபரியும் எப்போ மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அது அன்பினுடைய மிகுதியால் அந்த நாய் கூட நான் இனிமேல் கூட இருப்பேன்ற மாதிரி அவன் சொன்னான். அந்த நாயின்னு சொன்னதுக்கும் இவங்க வந்து ஸ்கூபி டாக்னு சொல்லி சுபிக்ஷா பின்னாடி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவ்வளோ அளவா பார்க்குறவங்க முட்டாளே இல்லை, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரி பண்ணிடலாம், நீங்கள் பண்ண தப்பெல்லாம் வந்து உங்களுடைய இப்போ வந்து சரி பண்ணிடலாம் பேசி மாற்றிடலான்னு முயற்சி பண்ணுறீங்களே சாண்ட்ரா, இதுதான் தப்பு. தப்பு பண்ணால் தப்பு தான். ஆமாம் நான் வந்து அந்த நேரத்தில் இருந்தேன், அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, நான் தப்பாக பேசிட்டேன், நான் இப்போ வந்து உணர்றேன், அதை தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கிட்டையும் போயிட்டு யாரெல்லாம் பின்னாடி கேவலமாக பேசுனீங்களோ அவங்ககிட்டலாம் போய் மன்னிப்பு கேளுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வினோத் உள்ள வராப்புல கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. என்னடா தம்பி நீ இப்படி பண்ணிட்டியடா அப்படின்லாம் நமக்கு இருந்தது. ஸோ அதை மறுபடியும் என்ன பேசுறது, அவன் வந்து அவனுடைய தேவைக்காக அவன் குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்காக எடுத்துட்டான். அவன் உள்ளே வரும்போது டேய் நீ வந்து ஸ்டேஜில் நின்று அந்த கோப்பையை வந்து கையில் ஏந்தக்கூடிய ஆளாச்சுடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவன் உள்ளே வந்துட்டு எல்லாருக்கையும் நல்லா கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கும் தம்பி, உண்மையிலேயே வந்து எனக்கு பக்கம்தான், நானே கூட போய் பார்த்துருக்கணும், எனக்கு தெரியும் இதெல்லாம் ஷோலாம் மூடிட்டு ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தம்பியை போய் பார்க்கணுன்னு.
ஸோ அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தான், களைப்பாக இருந்தான், முகத்தில் களைப்பு இருந்தது. இருந்தாலுமே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு உடனே அங்கங்கே கவுண்டர் கொடுக்குறதெல்லாம் அது உடனே செட் ஆகிடுவான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அரோரா வந்து அழுதுகிட்டே இருந்ததை பார்த்துட்டு, நீ எல்லாம் அழாத, இல்லை நான் தான் காரணம், நீ போனதுக்கு ஒன்று அனுப்பத்துக்கு நான் முயற்சி பண்ணேன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்லிட்டேனே, 1% கூட நீ காரணம்ன்ட்டு நான் சொல்லவே இல்லை, யாரும் காரணம் இல்லை, என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரியான இதுதான். அதே மாதிரி இந்த கேமில் வந்து இதுவெல்லாம் நடக்கும், அந்த வீடு அந்த மாதிரியான வீடு அப்படின்றத உணர்ந்துருக்கான் தம்பி. ஸோ எல்லார்கிட்டையுமே போயிட்டு லைவில் பார்த்தா எல்லார்கிட்டையுமே போயிட்டு பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 101 நாள் ஆயிருக்கா, 101 நாளில் எல்லாருடைய அந்த நட்பு கலந்த ஒரு வீடியோ வந்து போட்டு விட்டாங்க. அதை பார்க்கறதுக்கு நல்லா நெகிழ்ச்சியாகவே இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, வெளியிலையுமே ஃப்ரெண்டாக எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வச்சுக்கணும்னு பார்க்குறீங்கன்னும் போது, ஸோ கானா வினோத் வந்து கமருதீன் சொன்னா போல, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு வந்து எல்லாத்தையும் தாண்டி இருக்கும்ல, அதனால் கமருதீன் சொன்னா போல, நம்ம தண்ணி பழம் வந்து பார்வதி சொன்னால், ஏய் குச்சி வச்சுக்கடா, பார்வதி விட்டுறாத, பார்வதி கூட கடைசி வரையும் இருக்கு, நல்லா இருப்படி. சுபிக்ஷா வேணாவை சொல்லுது, ஏமா என்னம்மா அவனுக்கு ஆச்சு. சரி ஓகே, ஒவ்வொருத்தருடைய மனநிலை, அவங்க வந்து பழகின விதம் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அண்ட் வந்து நமக்கு தெரியும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் வெளியில் வந்து இவ்வளோ நாங்கள் இந்த நீண்ட நெடிய நட்போடு இருப்போம், உறவோடு இருப்போம்னு சொன்னவங்கலாம் வந்து நம்ம அவங்களே பார்க்க முடியல, அவங்களுடைய உறவுகளை நம்ம எங்கேருந்து பார்க்குறது, அவங்களுடைய அன்னைக்கு தோணக்கூடிய விஷயங்களை பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ திவ்யாவுக்கு என்னென்னா, இப்போ பார்த்த வீடியோவில் வந்து எனக்குன்னு தனியாக ஒரு நட்பு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியவே இல்லைன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. உடனே பிரச்சனை வந்து, இல்லை நான் அவங்க பேர் சொல்ல மாட்டேன் நினச்சியா அப்படின்னு வந்து அவரு ஒரு ஆக்டிங் போட்டார். எனக்கு நம்ப முடியலைங்க. அந்த பிரச்சனை வந்து சாண்ட்ரா உடனே வந்துடுறாங்க, உடனே திவ்யாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இங்கே அவளை விட நீ தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி பிரச்சனை சொல்கிறாப்புல. இதுதான்டா பிரச்சனை ஆச்சு. நீ வந்து வெளியில் என்ன பேட்டி கொடுத்த, திவ்யா வந்து டபுள் கேம் ஆடுது, திவ்யா வந்து கேமுக்காக வந்து ஒரு மாதிரி எங்களை பயன்படுத்திக்கிச்சு, அப்படி தானடா நீ சொல்லியிருந்த தம்பி. பிரஜன் கேட்குறோம் நம்ம என்னவோ. ஆனால் திவ்யாவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதை நம்பலை அப்படின்றத விக்கே விக்கல்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ கானாவிடத்தினுடைய என்ட்ரி அண்ட் வந்து சாண்ட்ராவுடைய என்ட்ரி, இதோடு அவ்வளோதான். மொத்த பேரும் உள்ளே வந்துட்டாங்க. கமருதீன் வந்து ஃபைனலுக்கு வரா மாதிரி பேச்சு அடிப்படுது, அது எந்த அளவு வந்து உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ இன்னைக்கு எபிசோடில் பலதரப்பட்ட அந்த உணர்வுகள் பரிமாறப்பட்டது. அதுக்கு முன்னாடியே கூட வந்து அவங்கவுங்க இதெல்லாம் போகியில் போட்டு கொடுத்துணும்னு நினைக்கிறேன்றதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் வந்து இன்னும் பல வகையான வீடியோலாம் வரும், கோபம் வரும், கண்ணீர் வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் ஏன்னா ஏற்கனவே வந்து கொஞ்சம் நட்பை போட்டாங்க, கடைசியாக தான் கண்ணீரை போடுவாங்க, அப்புறம் இந்த கோபம் போடுவாங்க, சண்டை வந்தது போடுவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வாட்டர் மெலன் மாதிரியான தற்கூரிகளை கோமாளிகளை ஊக்குவிக்காதீங்க, தயவு செய்து ஊக்குவிக்காதீங்க. திறமையானவர்களை கண்டறிங்க, நம்பிக்கை கொடுங்க. அவங்களெல்லாம் நீங்கள் நம்பிக்கை கொடுத்தாதான் நிறைய திறமையானவர்கள் வருவாங்க. ஓகே, நம்ம திறமையை வெளிப்படுத்தா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள துளிர்த்தெழும். ஓகே மக்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வந்து இந்த வெற்றி கோப்பையை தட்டி பறிக்கப் போகிறார்கள் என்பதை. நமக்கு அன்அஃபிஷியலில் பார்க்கும்போது திவ்யா தான் வேறு லெவலில் இருக்காங்க பர்சன்டேஜ்லேயும். 2வது இடத்துல சபரி, 3வது இடத்துல விக்ரம், 4வது இடத்துல தான் அளவில் இருக்காங்க. ஸோ அன்அஃபிஷியலை நம்ப முடியுமான்னு தெரில. ஸோ அஃபிஷியலில் என்ன நிலைமை, ஏது நிலைமை, டீம் என்ன முடிவு பண்ணுது, அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.